அவளுக்கு அவளோட உயிரை விட உன்னோட காதல் தான் முக்கியம்னு நினைச்சாடா. ப்ளீஸ்டா புரிஞ்சுக்கோடா. உன் மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கைய பொய்யாக்கிடாதடா. இந்த அக்காவுக்காக இந்த ஒரே ஒரு தியாகம் பண்ணுடா. டேய் உன் கால்ல வேணா விழுறேன்டா. அக்கா என்ன மன்னிச்சிருக்கா, என்ன மன்னிச்சிருக்கா, என்ன மன்னிச்சிருக்கா. இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு நீ படுற கஷ்டத்தை எல்லாம் நான் புரிஞ்சுக்காமையே போயிட்டக்கா. என்னால ஒரு குடும்பமே பாதிக்கப்படும்னு நான் யோசிக்கவே இல்லை. என் காதலால இத்தனை பேரு கண்ணீர் சிந்துறாங்கன்னா எனக்கு அப்படிப்பட்ட காதலே வேண்டாம்க்கா. காதல் மனுஷங்களை சேர்க்கணும், குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு பேர் காதல் இல்லக்கா. நீ சொல்ற மாதிரியே நான் செய்யறேன்க்கா. நான் பூரியவே கல்யாணம் பண்ணிக்கிறேன்க்கா. என்ன மன்னிச்சிருக்கா, என்ன மன்னிச்சிருக்கா. நீ பிடிக்க வேண்டியது ஏன் கால இல்லடா, பூர்ணியோட கைய. நான் எதுவும் சொல்லல. நீங்க கல்யாணத்துக்கு போயிட்டு வாங்கன்னு சொன்ன, அவ்வளவுதான். இல்ல இப்படி என்ன சொன்ன? நான் ஒண்ணும் சொல்லல. நீங்க எங்க வேணாலும் போயிட்டு வாங்க, எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அந்த கல்யாணம் நடக்காதுன்னு எதுக்கு சொன்ன? சொல்லு, கேக்குறல. என்னாச்சு கேபி? எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க? எனக்கும் அதுதான் ஒண்ணும் புரியலனா. என்னது புரியலையா? பூர்ணி சிவா கல்யாணம் நடக்காதுன்னு சொன்ன, ஏன் சொன்ன? அவங்களுக்கு கல்யாணம் நடந்தா நமக்கு என்ன, இல்ல நடக்கலன்னா நமக்கு என்ன மாமா? நமக்கு என்ன தானே. அப்ப இந்த கல்யாணம் நடக்காதுன்னு இவளுக்கு எப்படி தெரியும்? இவளுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். சொல்லு. கேபி, என்னது இது? இவளுக்கு போய் என்ன தெரியும்? அந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு இவன் மனசுல வேணா நினைச்சிருக்கலாம். பிந்து கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பூரிக்கு கல்யாணம் நடக்குதேன்னு அதை தாங்கிக்க முடியாம ஏதோ நடக்காதுன்னு சொல்லிருக்கலாம். அதுக்கு போய் அந்த சின்ன விஷயத்தை புடிச்சுக்கிட்டு ஏதோ எந்த குதி குதிச்சுக்கிட்டு இருக்க. உண்மையை சொல்லணும்னா, மீரா புத்திசாலியா இருந்திருந்தா நீ இந்த வாசப்படியை தாண்ட முடியுமா? ஏதோ அவ அப்பாவியா இருக்கிறதுனால இவளுக்கு தெரியாம நீ உன் இஷ்டத்துக்கு சுத்திக்கிட்டு இருக்க. பாவம் ஏதோ வாய் தவறி சொல்லிட்டா, அத புடிச்சுக்கிட்டு நடு ராத்திரியில எதுக்கு இப்படி பஞ்சாயத்தெல்லாம் கூட்டுற? கேபி, என்ன குடிச்சிட்டு பேசுறியா? உண்மையே பேசுறேன். இப்போ இதெல்லாம் தேவையா? வாயை மூடு. நீ எதுவும் பேசாத. சொல்லுங்க, இந்த சொத்து யாரோடதுங்க? தங்கச்சி சோபச்சந்திரோட தானே? அப்ப அது பூமியோடது இல்லையா? நீங்க சாப்பிடுற சாப்பாடு, இப்ப நீங்க இருக்கிற இடம், நீங்க போற காரு, நீங்க போட்டிருக்கிற துணி, இது எல்லாமே பூமி உங்களுக்கு போட்ட பிச்சை இல்லையா? பூமியே திட்டுறீங்க, அவளை வளர்த்தவங்களுடைய வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்றீங்க. அப்போ உங்க வளர்ப்பு சரியா இருக்கா? கல்யாணம் ஆனதுல இருந்து உங்க பொண்ணுக்கு புருஷனோட மதிப்பு என்னன்னு தெரியல. இதுக்கு என்ன சொல்றீங்க? பூமி ஒரு தேவதை. இந்த வீடு அவளோடது, இந்த சொத்து அவளோடது. நீங்க அவ கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளியும் அவ அமைதியா போனாலே தவிர ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை இதெல்லாம் என்னோடதுன்னு சொல்லல. அதுதான் பூமி, அதுதான் பூமி, அதுதான் பூமி. மனுஷனோட மதிப்பு சொத்தை பார்த்து வராது, அவங்க குணத்தை பார்த்து தான் வரும். பொண்ணு பொறுக்கிறது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். அந்த அதிர்ஷ்டத்தை தெரிஞ்சுக்க வேண்டியது தகப்பனுடைய தர்மம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க பொண்ணுன்னு சொல்லிக்கிற உரிமை பூமிக்கு இல்லையா? பூமியோட அப்பான்னு சொல்லிக்கிற தகுதி உங்களுக்கு இல்லையா? சொல்லுங்க. நாளைக்கே லாயரை வர வச்சு மொத்த சொத்தையும் பூமி பேருக்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடுறேன். மாமா
மாமா நீங்க என்ன சொல்றீங்க மாமா? கேபி அதான் சொல்றாங்கிறதுனால இல்ல 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 கேபி கோவமா பேசினாலும் என்ன உசுப்பேத்தினாலும் அவன் சொல்றதுல உண்மை இருக்கு. என் கூடவே என் வீட்ல இருக்கிறதுனால என் முன்னாடி நின்னு தைரியமா சொல்றான். ஆனா வெளியில இருக்கிறவங்க இதைத்தானே பேசுவாங்க. என் முன்னாடி சொல்லலைனாலும் பூமி மனசுல கூட இந்த எண்ணம் தானே இருக்கும். என்னோட மனசாட்சியை அவமதிக்கிற இந்த சொத்து எனக்கு தேவையில்லை. அவளுக்கு போன் பண்ணி நானே அவளை கூப்பிட்டு இந்த மொத்த சொத்தையும் கொடுத்துறேன். முதல்ல நீங்க எழுதி கொடுங்க, அதுக்கப்புறம் நம்புறேன். வருஷம் 20 வருஷமா ரொம்ப ஜாக்கிரதையா பாதுகாத்து வந்த இந்த மொத்த சொத்தையும் ஒரே நொடியில அந்த பூமி பேர்ல எழுதி கொடுக்கறேன்னு சொல்றாரு. இந்த ஆளுக்கு என்ன பைத்தியமா? ச்சே! பைத்தியம் இல்ல, ரோஷம். சில நேரங்கள்ல தாமதமா எடுக்கிற முடிவுகளால நீ எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறேன்னு உனக்கு புரியுதா? நல்லா புரியுது. பைத்தியக்காரன் கையில கல்ல கொடுத்தா இப்படிதான் நடக்கும். இது எல்லாத்துக்கும் அந்த கேபி தான் காரணம். கல்யாணத்துக்கு போக வேண்டியவன் போகாம அவன் பொண்டாட்டி சொன்ன ஒரு வார்த்தைய புடிச்சுக்கிட்டு ரோஷம் பொங்கி இவரை உசுப்பேத்தி விட்டுட்டான். கேபி அந்த சோபாவுக்கு நம்பிக்கையான அடிமை. ஆனா எனக்கு 7.5 மாறி வந்து உட்கார்ந்துருக்கான். நீ தப்பு பண்ணிட்ட. அன்னைக்கு நீ தயங்காம அவளோடு சேர்த்து இவனையும் நெருப்புலயே தள்ளி விட்டுருந்தா இன்னைக்கு இப்படி ஒரு வைத்தறிச்சலே உனக்கு இருந்திருக்காத. நான் போய் இந்த முடிவை மாத்திக்கோங்க மாமான்னு சொல்லட்டுமா? அதுக்கு பிரயோஜனம் இல்ல. நாளைக்கு காலையிலே லாயரை வர வச்சு மொத்த சொத்தையும் எழுதி கொடுத்துறதா சொல்றாரே. அப்படி மட்டும் நடந்துட்டா உன் சாம்ராஜ்யமே அழிஞ்சிரும். கொட்டாங்குச்சி தான் கையில இருக்கும். என்ன ஆச்சு மாமா? எதுக்கு வந்திருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? உன்கிட்ட பேசுறதுக்காக தான் வந்தேன். ஏன் கிட்டயா? ஆமாமா, உன்கிட்ட தான் பேசணும். அவர் தூங்கிட்டாரு. பரவாயில்ல, சொல்லுங்க. உங்க அப்பாவுக்கு தெரியாம பெரிய சதியே நடந்துட்டு இருக்குமா? சதியா? அந்த அபூர்வ நட்சத்திராவை பத்தி சொல்றீங்களா? அவங்களெல்லாம் பார்த்து நம்ம பயந்துட்டு இருக்க முடியுமா மாமா? உங்க அப்பா மேல பெரிய சதி திட்டம் திட்டாங்கம்மா.